11 o'clock தான் கிளாஸுங்கும் போது நம்ம ஒரு ரொட்டீன்ல இருப்போம். அந்த ரொட்டீன்ல இருந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த 5-6 days எனக்கு ஒரு வாரம் வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணி உட்கார்றதுங்கன்னே தெரியல. என் வேலையை முடிச்சுட்டு ஹவுஸ் ஹோல்டு வீட்டு வேலையில என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. இருக்கிறதுலே டஃபஸ்டான ஜாப் இந்த ஹவுஸ் ஒய்ஃபோட ஜாப் தான். கொரோனால கூட மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீவு கிடைச்சிது. ஆனா இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு அதுக்கு லீவே இல்லை. 24 hours நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அந்த இதுல இருந்து நான் எப்படி இங்க வந்து உட்கார்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த வேலை எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்தாதான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஐயோ எனக்கு இது இருக்கே, நான் இந்த டைம்ல ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பேன். நந்தினி மேம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால அப்புறம் தான் சார் வந்து ஒரு இதில் சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலையை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது பண்ணணுமோ அதை எதை ஃபர்ஸ்ட் செய்யணுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஷெட்யூல் போட்டு பண்ணீங்கன்னா நீங்க அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்ப அதை சொல்லும் போது தான் ஓகே, அப்ப கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எது ரொம்ப முக்கியமோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி இதுல அதை நான் கத்துக்கிட்டேன்.